மற்றொரு அண்மை செய்தி. அஜித்குமார் விசாரணைக்கு அழைத்து சென்ற காவல்துறை வாகனத்தில் போலி நம்பர் பிளேட் பொருத்தப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அஜித்குமார் வழக்கில் புதிய திருப்பம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. TN01G0491 என்ற வாகன பதிவெண்ணுக்கு மேல் வேறு நம்பரின் ஸ்டிக்கரை ஒட்டி பயன்படுத்தியிருப்பது தற்போது விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது. வாகனத்தின் பதிவெண் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய நிலையில் தற்போது உண்மை தெரிய வந்திருக்கிறது. இரண்டு வாகன பதிவு எண்கள் முரண்பாடாக இருக்கும் நிலையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் இந்த உண்மை அம்பலமாகியிருக்கிறது. தனிப்படை காவலர்கள் பயன்படுத்திய வாகனத்தில் சீட்டுக்கட்டுகள், மது பாட்டில் இருந்ததால் சிபிஐ அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பிருந்திருக்கிறார். சுப்பிரமணியன், விவரங்கள் என்ன? வணக்கம் அபிராமி. அதாவது சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் கடந்த 22ஆம் தேதி தனிப்படை காவல்துறையினரால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை சிபிஐ அதிகாரிகளானது தட்டமே விசாரணையானது நடைபெற்று வருகிறது. 5வது நாள் விசாரணையான இன்று காலை முதலே சிபிஐ அதிகாரிகள் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஆய்வு மேற்கொண்டு வருவதுடன் தடயமையும் சேகரித்து வருகின்றனர். இந்த வழக்கு மிக முக்கிய ஆவணமாக விளங்கக்கூடிய அந்த தனிப்படை காவலர்கள் பயன்படுத்திய அந்த வேன் இன்று இந்த வேன் ஆயுதப்படை மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இன்று அந்த வாகனத்தை அந்த அறநிலையத்துறை அலுவலகம், அதாவது அஜித்குமார் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படக்கூடிய அந்த அறநிலையத்துறை அலுவலகம் முன்பாக கொண்டு நிறுத்தி அந்த வேன் முழுவதுமாக சிபிஐ அதிகாரிகள் இன்ச்சு பை இன்ச்சாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வு பணி என்பது வேனிற்குள் சம்பந்தம் இல்லாமல், அதாவது ஒரே எண் கொண்ட இரு மாவட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவெண் கொண்ட அந்த நம்பர் பிளேட் ஆனது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வேனின் வாகன எண்ணானது TN61G0491 என்கிற எண்ணாகும். ஆனால் இதில் கூடுதலாக TN01G0491 என்கிற எண் கொண்ட, அதாவது சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட எண் கொண்ட அந்த நம்பர் பிளேட் ஆனது இந்த வாகனத்திற்குள்ளேயே இருந்தது. மேலும் இந்த வாகனத்தை முழுமையாக சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு பகுதியில் சோதனை மேற்கொண்டதில் பின்புறம் பார்த்தேனால் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இந்த வாகனத்தில் சீட்டுக்கட்டுகள் மற்றும் மது பாட்டில்கள் உள்ளிட்டவை, அது மட்டுமல்லாமல் இருசக்கர வாகனங்கள் எண்கள் கொண்ட நம்பர் பிளேட்டுகள் உள்ளிட்டவை அந்த வாகனத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இது சிபிஐ அதிகாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வாகனத்திற்கான இந்த பதிவெண், கூடுதலாக இந்த பதிவெண் கொண்ட நம்பர் பிளேட்டுகள் ஏன் பயன்படுத்தப்பட்டன, அதே போல இந்த சீட்டுக்கட்டுகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டது, இந்த தனிப்படை காவலர்கள் ஏதேனும் சட்டவிரோத காரியங்களுக்காக இது போன்ற இந்த வாகனத்தை பயன்படுத்தினார்களா என்கிற கோணத்தில் சிபிஐ அதிகாரிகள் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக துளி சோதனை மேற்கொண்டு வருவதுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.